வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம், இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் நமது சேனலிலே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மிகவும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் ஏகோண சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 39. சகாய காண ஜுபகமஹா, அதாவது 10 தலை ராவணனுக்கு மாரீச்சன் மீண்டும் உபதேசம் செஞ்சாராம் அப்படின்ற தலைப்பிலையும் சத்வாரிம்ச சர்க்கா, சொர்க்கமானது 40. மயாமிருக ரூப பரிகிரக நிர்பந்தா, 10 தலை ராவணன் என்ன பண்ணானா, மாரீச்சனை நீ மாயமான் உருவம் எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ரொம்பவும் வற்புறுத்தினானா. இந்த தலைப்பில் இன்றைய தினம் முதல் ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகண அனுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ச தஸ்யே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரயமாணிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण वरदशत्रुघ्न समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम आरण्य कांडத்தில் ஏகோண சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 39. சகாய காண யுபகமஹா, அதாவது 10 தலை ராவணன் அரக்கனுக்கு மாரீச்சன் மீண்டும் உபதேசம் பண்ணாராம். ஏவம் அஸ்மி ததா முக்த கஞ்சிதேன சம்யுகே இதானீமபி யத்விருத்தம் தச்ருணுஷ்வ நிருத்தரம். இப்போ ராவணன் கிட்ட சொல்கிறேன் மாரீச்சன், அந்த சமயத்தில் ராவணன் ஸ்ரீ ராமபிரான் சிறுவனாக இருந்தார். இந்த ராமபிரான் சிறுவனாக இருந்தபோது ஏற்பட்ட அந்த போரில் நான் உங்ககிட்ட முன்னால் சொன்னபடி ஏதோ ஒரு வாராக ஸ்ரீ ராமபிரான் ஏதோ அம்பினால் நான் உயிரோடு விடப்பட்டேன். அதுக்கு பின்னால் ராமபிரான் வளர்ந்துட்டு யுத்தக்கலையில் ரொம்பவும் பிரமாதமாக தேர்ச்சி பெற்றுட்டு சமீப காலத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. நான் உனக்கு அதை சொல்ல போகிறேன் ராவணா.
குறுக்க வந்து நீ வந்து எதையுமே என்கிட்ட பேசக்கூடாது. நான் இப்போ சொல்ல போகிற இந்த செய்தியை நன்னா 2 காரை கொடுத்து கேட்டு உள்ளே வாங்கிக்கும். கடலில் வந்து மூழ்கடித்து என்னை வந்து திக்கு முக்காக செஞ்ச ஸ்ரீ ராமபிரானினால் அவமானப்படுத்தப்பட்ட நான் என்ன பண்ணேன்னா, தைரியம் அடங்கி அதைரியம் அடியல, இன்னும் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாக வந்து மான் உருவம் எடுத்துக்கொண்டு இந்த தண்டகாரண்யத்துக்கு 2 அரக்கர்களோட நான் தண்டகாரண்யத்துக்குள்ள புகுந்தேன். ராவணா, ராகசாபியாமகம் த்வாபியாம் நிர்விண்ணஸ்ததா கிருதः சகிதோ மிருகரூபாபியாம் பிரவேஷ்டோ தண்டகாவனம் தீர்த்தஜித்வோ மகாகாயஸ் தீக்ஷ்ண தம்ஸ்ரோ மகாபலः யசரம் தண்டகாரண்யம் மாம்சபக்ஷோ மகாமிருகः அக்னிஹோத்ரேஷு தீர்த்தேஷு சைத்யவிருக்ஷேஷு ராவண அத்யந்த கோரோ வியசரம் தாபசான் சம்பிரதர்ஷயன். ராவணா, மாரிதான் சொல்றான் ராவண கிட்ட, ராவணா அப்ப வந்து என்னுடைய உருவம் எப்படி இருந்தது தெரியுமா? நல்ல நீண்ட சிவந்த நாக்கு, பெரிய உருவம் எடுத்துட்டு கூரிய கொம்புகளோட மகாபலம் பொருந்திய பெரிய மானாக நான் மாறி மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டு தண்டகாரண்யத்தில் வந்து நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன். ராவணா, அக்னிஹோத்திர சாலைகளிலும் புண்ணிய தீர்த்த கட்டடங்கள்லாம் கட்டி வச்சிருக்கோம். அந்த கட்டடங்கள்லையும் புனிதமான மரங்களுக்கு அடியிலேயும் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த அந்தணர்களை, பிராமணர்களை, முனிவர்களை எல்லாம் அவளெல்லாம் பயமுறுத்தின்றே இருந்து பயங்கர உருவம் எடுத்துட்டு நான் அந்த தண்டகாரண்யம் முழுக்க திரிந்து கொண்டு வந்திருந்தேன். ராவணா, நிகத்ய தண்டகாரண்யே தாபசான் தர்மச்சாரிணः ருதிராணி பிபன்ஸ்தேஷாம் ததா மாம்சாணி பக்ஷயன் ருஷி மாம்சான குரூரஸ்த்ரா சயங் வனே கோச்சரான் ததா ருதிரம் அத்தோகம் விசரன் தண்டகாவனம் ஆசாதயம் ததா ராமம் தாபசம் தர்மமாசிதம் வைதேகிம் ச மகாபாகாம் லக்ஷ்மணம் ச மகாரதம். மாரீச்சன் சொல்ற ராவணன் கிட்டக, அப்போ இந்த தண்டகாரண்யத்தை தண்டகாவனத்தில் அறநெறிப்படி வாழ்ந்து கொண்டிருந்த முனிவர்கள் எல்லாம் கொன்று போட்டுட்டு அவளோட ரத்தத்திலையும் நான் குடிச்சுட்டு இருந்தேன். அவள் இறந்து போன உடலை வந்து நான் மாமிசத்தை சாப்பிட்டுருந்தேன். ரிஷிகளோட உயிரில்லாத சரீரங்களே சாப்பிடக்கூடியவனாக நான் வந்து இந்த தண்டகாரண்யத்தில் திரிஞ்சு கொண்டிருந்தேன். ராவணா, நான் வந்து ரொம்பவும் கொடுமைக்காரனாகவும் காட்டில் வசிக்கக்கூடிய எல்லா பிராணிகளையும் பயமுறுத்தி கொண்டும் இரத்த வெறி கொண்டவனாக தர்ம நெருக்கி தர்மத்திலேயே இருக்கிறவாளுக்கெல்லாம் கேடு விளைவிப்பவனாக நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்த போது அந்த சமயத்தில் ஒரு சமயம் என்னாச்சு தெரியுமா ராவணா? தவம் வேடம் போட்டுக்கொண்டு அற ஒழுக்கத்தையே கடைபிடிக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் மகா பதிவிரதியாக இருக்கக்கூடிய
மிகவும் பேர் பெற்றவளான சீதையையும் மகா வீரனான லக்ஷ்மணனையும் நான் வந்து அங்க பார்த்தேன் ராவணா. தாபசம் நியதாஹரம் சர்வபூத ஹிதே ரதம் சோஹம் வனகதம் ராமம் பரிபூய மகாபலம் தாபசோயமிதி ஞாத்வா பூர்வவீரம் அனுஸ்மரன் அப்யதாவம் யே சங்கிருத்த தீக்ஷ்ண ஸ்ருங்கோ மிருகாக்ருதிः ஜிகாம் சுரக்ருத பிரஜ்ஞஸ்தம் பிரகாரம் அனுஸ்மரன். ராவணா, நான் சொல்றத நன்னா கேட்டுக்கோ. மாரிஜன் சொல்றார். அப்ப இந்த ஸ்ரீ ராமபிரான் நான் என் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். என்ன நினைச்சிட்டேன்னா, இவர் வெறும் தவ வேடம் தானே புனைந்தவர், ரொம்பவும் பிரமாதமா வாலிப வயசுல இருக்கார், அளவாக உண்ணக்கூடியவர், எல்லா பிராணிகளோட நல்லத்திலையும் பிரமாதமா எல்லா பிராணிகளையும் அரவணைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நோக்கமுடையவர். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து இந்த காற்றுக்கு வந்திருக்கோம் பெரும் பலசாலியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான இவர் என்ன தபஸ்வியே இல்லையா? எனவே அப்படின்ட்டு நான் நினைச்சுட்டு தபஸ்விகளை நியமப்படி பிராணிகளை எல்லாம் இம்சை செய்ய மாட்டாங்க. தபஸ்விகள் பிராணிகளை எல்லாம் இம்சை செய்ய மாட்டான் அப்படின்னு நான் வந்து என் மனசுக்குள்ள எண்ணிட்டு ராவணா அலட்சியப்படுத்திட்டு எனக்கு முன்னால பால்ய வயசுல சிறு வயசுல அந்த ராமபிரானால நடந்த அந்த சம்பவத்தை நினைச்சு என்னோட நினைவுல எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ண தெரியுமா, ரொம்பவும் கோபத்தோட என்னுடைய கூரிய 2 கொம்புகளோட மகான் உருவம் கொண்ட நான் முன்பு எனக்கு கிடைத்த அந்த அடியை வந்து நினைச்சுட்டு நான் புத்தி இழந்தவனா சிறு பிள்ளையாகவே இருந்த போதே நம்மளை இந்த பாடுபடுத்தினார் அவர். இப்போ வந்து என்னதான் செய்ய மாட்டார் அப்படின்ற கொஞ்சம் கூட எனக்கு அறிவானது வராம அந்த ராமபிரான கொல்லக்கூடிய நோக்கத்தோட நான் எதிர்த்து அவரோட போராட்டத்துக்காக போனேன் ராவணா. தேன முக்தஸ்தரயோ பாணா சிதா சத்ரோ நிபர்கணாः கிரேஷ்ய சும்ஹ்ரஸ்யாவம் சுவர்ண நிலநிஸ்வனாः தே பாணா வஜ்ரசங்காசா சாகோ சுகோர ரக்தபோஜனாः அஜக்மோ சகித சர்வே த்ரயசன்ன தபர்வணः. அப்ப அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா ராவணா? கூர்மையானவைகளும் எதிரிகளை எல்லாரையும் மாய்க்க வல்ல கூடியவைகளும் கருடன் எவ்வளவு வேகமா வருவாரு, புயல் காத்து வீசினா எவ்வளவு பிரமாதமா இருக்கும் வாயு பகவான், அதை போல முழக்கம் செய்யக்கூடிய 3 பானங்களை இந்த ராமபிரான் தன்னோட வில்லுல வந்து நானேற்றி செலுத்தினாரு. அந்த பானங்கள் எப்படி இருந்தது தெரியுமா பார்க்கறதுக்கு? இந்திரங்கையில் இருக்கிற வஜ்ராயுதம் போல இருந்தது ராவணா. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப மகா பயங்கரமானவையும், அந்த பானங்களே வந்து எதிரிகளுடைய ரத்தத்தை வந்து உறிஞ்சக்கூடியவையாகவும் இருந்தது. ரத்தத்தை உறிஞ்சிடும் போல இருந்தது பார்க்கறதுக்கு. சீராக அமைக்கப்பட்ட
கணுக்களை உடையதாகவும் இருந்தது அந்த பானம். அந்த 3 பானங்களும் ஒன்னா சேர்ந்து என்னை தாக்கிறதுக்கு வந்தது ராவணா அப்படின்னாராம் மாரீச்சன். பராக்கிரமஜ்ஞோ ராமஸ்ய சடோ திருஷ்ட பயபுரா சமோத்கிராந்தஸ்ததோ முக்தஸ் தாவுபோ ராட்சசோ ஹதோ. அதனால நான் உனக்கு சொல்றேன் ராவணா, நன்னா கேட்டுக்கோ. ஸ்ரீ ராமபிரானுடைய எல்லை இல்லாத பராக்கிரமத்தை முழுக்கமா அறிஞ்சவண்ணா. அவரால் எனக்கு விளைவிக்கப்பட்ட பெரும் துன்பத்தை நான் அனுபவிச்சவன். அந்த துன்பத்தெல்லாம் நான் அதனால ராமபாணத்திலேருந்து தப்பவே முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு தந்திரமாக தாவி குதித்து நான் ஓடி போனேன். அப்படி ஓடி போனதுனால நான் உயிர் பிழைச்சேன் ராவணா. ஆனா என் கூட வந்த 2 அரக்கர்களும் என்னால கொல்லப்பட்டார்கள் ராவணா. நான் ஒன்று தெரிஞ்சுக்கோ, ராமர் விட்ட பானமானது களத்திலேருந்து போர்க்களத்திலேருந்து புறமுதுகு காட்டி ஓடி செல்லக்கூடியவனை கோழைய ராமபானம் பின்னாலேயே தாக்கவே தாக்காது, அழிக்காது ராவணா அப்படின்னு நான் மாறிச்சேன். சரேண முக்தோ ராமஸ்ய கஞ்சித் பிராப்ய ஜீவிதம் யா பிரவ்ராஜிதோ யுக்த தாபசோஹம் சமாஹிதா. மாறிட்டு சொல்றான் ராவணா கிட்டக்கா. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா ராவணா? ஸ்ரீ ராமபிரானுடைய அம்புலேருந்து ஒரு வழியாக நான் தப்பித்து புது வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு என் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு அரக்கர் குணத்தெல்லாம் விட்டுட்டு நல்லொழுக்கம் உடைய கொண்டவனாக பிரமாதமான மனம் உடையவனாகவும் உலகப்பற்ற எல்லாத்தையும் விட்டுவிட்ட தவசியாக நான் இங்கே இருந்து தவம் கொண்டுருக்கேன் ராவணா அப்படின்னு மாறிச்சேன். விரக்ஷே விரக்ஷே சமஸ்யாமி சீர கிருஷ்ணாஜினாம்பரம் கிரகே ததனுஷம் ராமம் பாசகஸ்தம் இவாந்தகம். இன்னும் நான் சொல்றேன் என்ன கேட்டுக்கோ ராவணா. இந்த தண்டகாரண்யத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரத்திலேயும் மரபுரியும் மாந்தோலும் அணிந்து வில்லை தாங்கி நிற்கும் ராமனை பார்க்கும்போது இங்கெல்லாம் எல்லாம் இருக்கு. ஒன்னொன்னையும் பார்க்கும்போது எனக்கு ராமபிரானா தெரிகிறார், ஸ்ரீராமனாக தெரிகிறார். அப்போ அவர் அந்த வில்லை ஏறிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவர் கையில பாச கயிறை வைத்திருக்கக்கூடிய காலனை போல யமனை போல எனக்கு தெரிகிறாரு அப்படின்னு நான் மாறிச்சேன். அபே ராமசகஸ்ராணி பீடவஸ்யாமி ராவணா ராமபூதம் இதம் சர்வம் அரண்யம் பிரதிபாதி மே ராமமேவ ஜீவஸ்யாமி ரகிதே ராட்சசாதிபா திருஷ்ட்வா ஸ்வப்னகதம் ராமம் ஓத்பிரமாமி விச்சேதனः ரகாராதினி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவணா ரத்னானி ச ரதாஸ்யைவ ஜேத்ராசம் ஜனயந்தி மே. மாரீச்சன் சொல்றார் ராமன் கிட்டக்க, பா ராவணா, மேலும் பயத்துல நடுங்கிக் கொண்டே அதையே நினைச்சுட்டே இருந்து திளைத்துக் கொண்டிருந்தனா இந்த இடத்துல ஆனா அந்த ராமபிரான் ஒரு ராமபிரான் தான்.
ஆனா என்னோட கண்களுக்கு எப்படி தெரியறது தெரியுமா ராவணா? 1000 ராமபிரான்கள் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறது. இந்த வனம் முழுக்கவுமே ஸ்ரீ ராமபிரானாகவே ஆகிவிட்டதாக எனக்கு தெரியறது ராவணா. அரக்கர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ராவணனே, நான் ராமன் இல்லாத இடத்துல தனிமையில் இருக்கும்போது அந்த ஸ்ரீ ராமபிரானையே பார்க்குறேன். என்னோட கனவுல கூட ஸ்ரீ ராமபிரானை நான் பார்க்க நேரிட்டதுன்னு வச்சுக்கோ ராவணா, அலறி புடைத்து கொண்டு எழுந்துருவேன். அந்த மாதிரி எழுந்துடுறேன் ராவணா. ஏன் அப்படின்னா, ஸ்ரீ ராமபிரானுடன் எனக்கு ஏற்பட்டுள்ள பயத்தால ரத்தினம் இரதம், அதாவது ஈரா, அதாவது ஈராமபிரான், இந்த ஈரா அப்படின்ற சொற்களே, அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய சொற்கள்லாம் எனக்கு ஒரு நடுக்கத்தையே உண்டாக்குன்றது. ஏன்னா அவர் ஸ்ரீ ராமபிரான், அதனால அவருக்கு இரா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த இரா என்ற சொற்கள்லாம் எனக்கு கேட்டாலே பயமா இருக்கு ராவணா அப்படின்னா மாரீச்சன். அகம் தஸ்ய பிரபாவஜ்ஞோ ந யுத்தம் தேன தே க்ஷமம் பலிம் வா நமுசிம் வாபி ஹன்யதி ரகுநந்தனஹ. மாரீச்சன் சொல்ற, ராவணா, நான் உண்மையிலேயே அவரோட மகிமையெல்லாம் உள்ளபடியே பிரமாதமா நான் அறிவேன். அதனாலதான் உனக்கு நான் சொல்றேன் ராவணா, அவருடன் யுத்தம் செய்யும் சக்தி உங்ககிட்ட கிடையவே கிடையாது, உங்ககிட்ட இல்லை. ரகுகுலத்தையே மகிழ்விக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான், ஒரு கதை தெரியுமா உனக்கு? அந்த பலி சக்கரவர்த்தியையும் நமுசியையும் கூட இவர் கொன்று விடுவார். ஆனா இந்த நமுசி அப்படின்ற அரக்கனுக்கு 2 விதமான வரலாறுகள் உண்டு. 2 விதத்தில் அவன் கொல்லப்பட்டிருக்கான். எப்படின்னா, ஒன்று, இந்த அரக்கர்களிலேயே நமுசி மட்டும்தான் இந்திரனோட போர் செஞ்சு வெற்றி பெற்றான். அப்ப என்ன பண்ணான் இந்த நமுசி அரக்கன்? இந்திரன் இவனால கைது செய்யப்பட்டான். அப்போ இந்த நமுசி என்ன கேட்டான் இந்திரன் கிட்டக்க? பகலிலோ இரவிலோ ஈரமான, அப்படி இல்லைன்னா உலர்ந்து போன ஆயுதத்தால நீ என்ன தாக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு எனக்கு நீ வாக்களித்தால் மட்டும்தான் உன்னை நான் இங்கேருந்து விடுவிப்பேன் அப்படின்னு நமுசி அரக்கன் சொன்னான் இந்திரன் கிட்டக்க. இந்திரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டான். உடனே நமுசி என்ன பண்ணான், அதை ஏற்றுட்டு வெளியே வந்த இந்திரனால இரவும் பகலும் இல்லாத சந்தியா காலத்தில் கடல்ல நுரை இருக்கும், நுரை வரும் கடல்ல. அந்த கடல் நுரையால நமுசி கொல்லப்பட்டான். இன்னொரு விஷயம், இந்த நமுசி அரக்க எப்படி கொல்லப்பட்டான் அப்படின்னா, இந்த நமுசி அரக்க இந்திரனுக்கு நண்பன். ஒரு சமயம் இந்திரனுடைய உயிரை வாங்காம அந்த இந்திரனுடைய ரத்தத்தை மட்டும் இந்த நமுசியானவனும் குடிச்சுட்டான். அவன் குடிச்ச உடனேயே அது பின்னால் என்ன ஆச்சு அப்படின்னா, அஸ்வினி தேவர்களும் சரஸ்வதியும் இந்திரனுக்கு ஒரு வஜ்ரத்தை கொடுத்தான். அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு நமுசியினுடைய தலையை இந்திரன் வெட்டினான். இந்த மாதிரி
2 விஷயங்கள்ல நபுசியானவன் கொல்லப்பட்டான். ராவணா, இந்திரன் விரோச்சனன் மகனான பலி சக்கரவர்த்தி மகாவிஷ்ணுடைய திரிவிக்ரம அவதாரத்தினால அந்த பலி சக்கரவர்த்தின்றவன் பாதாளத்துக்கு அனுப்பப்பட்டான். இந்த ராபிரானும் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி காட்டுற மாரீச்சன் ராவணனுக்கு. ரணே ராமேண யஸ்யஸ்வ க்ஷமாம் வா குரு ராட்சசா நதே ராம கதா கார்யா யதி மாம் த்ரஷ்டும் இச்சசி பகாவ சாதவோ லோகே யுக்தா தர்மம் அனுஷ்டிதா பரேஷாம் அபராதேன வினஷ்ட சபரீச்சதா. இப்ப மாரீச்சன் சொல்றார், ராவணன் கட்டக அரக்கரே ராவணனே, உனக்கு துணிச்சல் மட்டும் இருந்ததுன்னா நீ ராமனோட போர் செய். இல்லைன்னா அவர் செஞ்ச இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீ பொறுத்து கொள்ளணும். நீ மறுபடியும் என்னோட உயிரோட பார்க்கணும் அப்படின்ட்டு நீ விரும்பினா ராவணா, என்னோட எதிரில் ஸ்ரீ ராமபிரானை பற்றி விரோதம் காட்டி பேசாம இரு. உலகத்தில் தர்மத்தையே அனுஷ்டிப்பவர்கள் ஆத்ம ஞானிகளாலும் பெரியோர்கள் பலர் சகவாச தோஷத்தால் தீயவர்களோட வாசேர்வா நல்லவா, அந்த தீயவர்களோடு சேர்ந்த அந்த குற்றத்தால இந்த நல்லவாளும் இருக்கக்கூடிய உறவினர்களோட சேர்ந்து அழிஞ்சுதான் போயிருக்கார் ராவணா அப்படின்னு நான் மாரீச்சன். சோகம் தவ பராதேன வினஸ்யேயம் நிசாச்சரா குருயத்தே க்ஷமம் தத்வம் அகம் த்வாம் நானுயாமிஹ ராமஸ்ய ஹி மகாதேஜா மகாசத்வோ மகாபலः அபீராட்சச லோகஸ்ய பவேந்த கரோபிஹ. அரக்கர்களுக்கெல்லாம் மன்னராக இருக்கக்கூடியவரே ராவணனே, நீ இப்ப செய்யக்கூடிய ஒரு செயலானது, அதாவது சீதையை அபகரித்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு குற்றத்தால கண்டிப்பா நான் மாண்டு போவேன். மாரீச்சன் சொல்றார், கண்டிப்பா நான் மாண்டு போவேன், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. அதனால உங்களிடம் உள்ள சக்திக்கு ஏற்ற காரியத்தை நீங்களே செஞ்சுக்குங்க, என்ன ஆளை விட்டுருங்க. நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யவே மாட்டேன். அந்த ஸ்ரீ ராமபிரானா மகா பராக்கிரமம் உடையவர், ரொம்பவும் அறிவு மிக்கவர், மிகவும் உடல் பலம் உடையவர். அரக்கர்களுடைய குலத்துக்கே ஸ்ரீ ராமபிரான் நாசத்தை விளைவிப்பவராக ஆகக்கூடியவர். இதை முதல்ல நீ தெரிஞ்சுக்க ராவணா அப்படின்னாராம் மாரீச்சன். யதே சூர்பணகாய் ஹேதோர் ஜனஸ்தானகதகரா அதேவ்ருத்தோ ஹதபூர்வம் ராமேண க்ளிஷ்டகர்மணா அத்ர ப்ரூயே யதா தத்வம் கோரமஸ்ய व्यतिक्रमः இதம் வச்சோ பந்துஹி தார்த்தினாமயா யதோஸ்யமானாம் யதி நாபிபத்ஸ்யசே சபாந்தவத்ய க்ஷயசி ஜீவிதம் ரணே ஹதோ அத்ய ராமேண சரேர ஜிஹ்மஹைஹி. ராவணா, நான் மாரீச்சன் சொல்றார்,
சூர்பனகையினுடைய காரணமாக ஜனஸ்தானத்திற்கு சென்ற உன்னுடைய தம்பியாகப்பட்ட கரண் தூஷணன் முதல்ல அவதான் நியாய வரம்பை மீறினது. இதெல்லாம் எனக்கு தெரியும் என்னென்ன நடந்ததுன்ட்டு. நான் இங்கே தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால கஷ்டமான காரியங்களையும் ஒரு நொடி பொழுதுல கண்மூடி கண் திறக்கத்துக்குள்ள எளியில செய்ய முடிக்கக்கூடிய திறன் கொண்ட ஸ்ரீ ராமபிரானால அவள்லாம் கொல்லப்பட்டா. அப்படின்னா ராமன் எல்லை மீறி நடந்தாரா? ஸ்ரீ ராமபிரான் எல்லை மீறி நடந்தாரா? அதை முதல்ல எனக்கு சொல்லு. அப்படி நீ சொல்ற ராமபிரான் எல்லை மீறி நடந்தார் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது இன்னும் ஏதாவது இருக்கா ராவணா? நீ எனக்கு உறவினர். என்னுடைய உறவினர் உங்கள் நன்மையை நாடும் என்னோட அறிவுரையை நீ ஏற்காம போனா போரில் ராமன் விடக்கூடிய ஸ்ரீ ராமபிரானால் எய்யக்கூடிய அம்புகளானது குறி தப்பாம செலுத்தக்கூடிய பானங்களானதோ அடிபட்டு அந்த க்ஷணமே ராவணா நீயும் உற்றார் இளைஞரோடு உயிரை துறப்பீர்கள். இது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு மாரீச்சன் ராவணன் கிட்டக்க சொன்னாராம். இத்தியாஸ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியாரண்யகாண்டே ஏகோனச்சத்வாரிம்ச சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டத்தில் 39வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சத்வாரிம்ச சர்க்கः சர்க்கமானது 40. மாயாமிருக ரூப பரிகிரக நிர்பந்தகா. அதாவது பத்தத்திலே ராவணன் அரக்கன் மாரீச்சனை நீ மாயமான உருவம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினானா. 1வது ஸ்லோகத்திலிருந்து 13வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் சொல்லி இருக்கின்றோம். மாரீச்சேன தோ தத்வாக்யம் க்ஷமம் யுக்தம் நிசாச்சரः உக்தோ ந ப்ரீச்சக்ரः மதோ மர்தோ காம இவ ஔஷதம். ராவணனுக்கு மாரீச்சனால சொல்லப்பட்ட அந்த உன்னதமான அந்த உபதேசங்கள்லாம் அவனுக்கு அது உசித்தமாகவும் ஏற்கத்தக்கதாகவும் இருந்த போதிலும் அவன் அந்த அரக்கன் இந்த மாரீச்சன் சொன்ன நல்ல உபதேசங்களெல்லாம் அவன் ஏற்கவே இல்லையாம். அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு நோயாளியானவங்க உயிரையே விட்டுடணும் அப்படின்ட்டு ஒரு துணிஞ்ச ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளி மருந்து சாப்பிடாம இருந்து எப்படி காமம் அப்படின்ற நோயினால பீடிக்கப்பட்டிருக்க அரக்கா ராவணானி, இந்த நோயிலேயே நீ போற. தம் பத்ய யதாவத்ரான் மாரீச்சம் ராட்சசாதிபः அப்ரவீத் பருஷம் வாக்கியம் யுக்தம் கால சோதிதः. அதாவது இந்த ராவணனுக்கு காலனால யமனால குறி வைக்கப்பட்டிருந்த அந்த அரக்கர் வேண்டான் ராவணன் உண்மையை உள்ளபடியேயும் நயமாகவும் சொன்ன சொற்கள், மாரீச்சன் சொன்ன சொற்களை பார்த்து தகாத சொற்களோட கோபத்தோட மாரீச்சன் கிட்ட சொன்னாராம். என்ன சொன்னான் ராவணன்னா, யத்யேலை தத யுத்தார்த்தம் மாரீச்சம் ஏகத்யதே வாக்கியம் நிஷ்பலம் அத்யர்த்தம் உக்தம் பீஜம் இவோஷரே. மாரீச்சனே, ராவணன் சொல்றான் மாரீச்சனை பார்த்து, மாரீச்சனே
புரிய வைக்கிறது, அதாவது பொருத்தமில்லாத எந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொன்னியோ அதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உலர்ந்த பூமியில் வந்து ஏதாவது நம்ம விதையை போட்டோம்னா அது வந்து ஏதாவது பயிர் முளைக்குமா? அதுபோல தான் நீ என்கிட்ட சொல்லிருக்க மாரிச்சா அப்படின்னா ராவணன். தத்வாக்யேன தோ மாம் சக்கியம் வேத்தும் ராமஸ்ய சம்யுகே பாபசீலஸ்ய மூர்க்கஸ்ய மானுஷஸ்ய விசேஷதः. இப்போ ராவணன் சொல்கிறான், ராமன் வந்து தீய ஒழுக்க முடியவன், அவனுக்கு அறிவு கிடையாது, மதிய இழந்தவன், அதோட அற்பமான மனித பிறவியவன், மனித பிறவிக்கே அவன் வந்து லாய்க்கு இல்லாதவன். அதனால அந்த ராமனோட வந்து போர் புரியறதுக்கு உன்னால முடியாது அப்படின்னு நீ சொன்னது சரிதான். அவன் பலசாலிலாம் கிடையாது. ஒன்றும் 3 வகைகளில் வந்து ராவணன் சொல்றான், ராவணனாகிய என்னை தாழ்ந்தவனாக, என்னை விட அவன் தாழ்ந்தவன் 3 வகையில. அவனோட போரிடுறது அப்படின்றது என்னை போன்ற ஒரு போர் வீரனுக்கு இது அழகே இல்லை அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு ராவணன் சொன்னானா. ஆனா அவனுக்கு வந்து நான் பாடம் புகட்டுவதற்கு அவனோட மனைவியை அபகரிச்சுட்டு வருது அப்படின்ற என்னுடைய நிச்சயத்தை உன் வார்த்தைகளால் கொஞ்சம் கூட அசைச்சு விட முடியாது மாரீச்சா அப்படின்னு நான் ராவணன். யஸ்த்யக்த்வா சுக்ருதோ ராஜ்யம் மாதரம் பிதரம் ததா சத்ரீவாக்கியம் பிராகிருதம் ஸ்ருத்வா வனமே கபதே கதः அவஸ்யம் து மயா தஸ்ய சம்யுகே கரகாதினः பிராணே பிரியதரா சீதா ஹர்த்தவ்யா தவ சந்நிதோ. ராவணன் சொல்றான், ராமபிராணன் வந்து எவன் வந்து மதி இல்லாத ஒரு பெண்ணின் கைகேயினுடைய சொற்களை கேட்டு மதித்து நண்பர்களையும் அரசாட்சியும் தாயாரையும் தந்தையையும் திறந்து விட்டுட்டு காட்டுக்கு வந்து புகுந்து விட்டு இருக்கானோ, போரில் வந்து கரணை கொன்ற அவனுடைய உயிருக்கும் மேலான சீதை உன் முன்னிலையிலேயே உன்னோட சகாயத்தாலேயே நிச்சயம் அவன் வந்து அபகரிக்கப்பட வேண்டியவள் தான் அப்படின்னு நானாம் ராவணன் மாரீச்சன் கிட்டக. ஏவம் மே நிச்சிதா புத்திர் ஹிருதே மாரீச்ச வர்த்ததே நாவ்யாவர்த்தயிதும் சக்யா சேந்திரைரபி சுராசுரைஹி. ராவணன் சொல்றான், மாரீச்சனே, இந்த எண்ணம் வந்து என்னோட மனசுல வந்து ரொம்பவும் திடமா இருக்கு. இந்த விஷயத்தை வந்து இந்திரன் முதலான தேவர்களோ அசுரர்களோ ஒன்று கூடி வந்தாலும் மாற்றவே முடியாது. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்னு நான் மறக்கன் ராவணன். தோஷம் குணாவாசம்பிருஷ்ட त्वमेवं वक्तुमर्हसि अभायं वायुवायं वा कार्यस्यास्य विनिश्चये. ராவண சொல்றான் மாரீச்சங்கிட்ட, இந்த விஷயத்தை வந்து நிர்ணயிப்பதற்காக இந்த திட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய குணதோஷங்கள் என்னென்ன, அதனால எனக்கு வரக்கூடிய குணதோஷங்கள் என்னென்ன, ஆபத்துக்கள் என்னென்ன, வழிமுறை என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்கப்பட்டால் இல்லையா, நீ வந்து எனக்கு வந்து அறிவுரை சொல்லணும். நான் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கவே இல்லையா, கேட்காத போது நீ எனக்கு ஏன் அறிவுரை சொல்ற அப்படின்னு நாம் ராவணன்.
सम्भृतेन तो वक्तव्यं ससीरेण विभसिता उद्यताञ्जलिना राज्ञो य इच्छेत् பூதிமாத்மனः. அப்ப ராவணன் சொல்றான், தன்னுடைய நன்மையை விரும்புகின்ற புத்திசாலியான ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர்கிட்ட ஆலோசனை கேட்கப்பட்டால் மட்டுமே அந்த அமைச்சராகப்பட்டவன் அரசன் முன்பு கைகூப்பி வணக்கத்தோட பதில சொல்லணும் அப்படின்னு நாம் ராவணன். வாக்கியம் அப்ரதிகூலம் தோ மிருது பூர்வம் கிதம் சுபம் உபச்சாரேன யுக்தம் ச வக்தவ்யோ வசுதாதிபஹ. ஒரு அரசன் இருக்கான், ராவணன் சொல்ற மாரிச்சங்கிட்ட, ஒரு அரசன் இருக்கான், மன்னன் இருக்கான். அவன் எப்பவுமே அனுகூலமானதும் மென்மையானதுமானதும் நன்மை அளிப்பதும் அந்த அரசனுக்கு மங்களகரமானதும் மரியாதையோடும் கூடியதுமான ஆலோசனையை மன்னன் தான் கூறத்தக்கவன் அப்படின்னு ராவணன். சாவம் அர்த்தம் தோ யத்வாக்யம் மாரீச்ச யதமுச்யதே நாபீநந்ததே தத்ராஜா மானார்கோ மானவர்ஜிதம். ராவணன் சொல்றான், மாரீச்சனே, மற்றவர்களோட கௌரவத்துக்கு உரியானவன் தான் மன்னன் அரசன். அந்த மன்னனுக்கு நன்மையே செய்யும் சொற்களாக இருந்தாலும் அந்த சொற்கள்லாம் அந்த மன்னனுக்கு அவமரியாதையோட சொல்லப்படுமையானால் அந்த மன்னன் அந்த அந்த சொற்களால மகிழ்ச்சி அடைகிறதே கிடையாது மாரிச்சா அப்படின்னு ராவணன். பஞ்சரூபாணி ராஜானோ தாரயந்த்யம் இதௌ ச சஹ அக்னேரிந்திரஸ்ய சோமஸ்ய யமஸ்ய வருணஸ்ய ச. எல்லையில்லாத பராக்கிரமம் பெற்ற மன்னர்கள் 5 பேர். அந்த 5 தேவதைகள் இருக்கா. அந்த 5 தேவதைகள் யார் யார் தெரியுமா? அக்னி, இந்திரன், சந்திரன், யமன், வருணன். இவாளோட சிறப்பியல்புகளை பெற்றுள்ளார்கள் 5 அரசர்கள் அப்படின்னு ராவணன். ஓஷியம் ததா விக்ரமம் ச சௌமியம் தண்டம் பிரசன்னதாம் தாரயந்தே மகாத்மானோ ராஜான க்ஷணதாசரா. ராவணன் சொல்றான் மாரீச்சங்கிட்ட, அவன் தான் தபஸ்வி ஆயிட்டானே, அப்படியே அவன் அரக்கன்னு சொல்றான். அரக்கனே மாரீச்சா, சுட்டரிக்கும் வெண்மை அளவற்ற பராக்கிரமம், இனிய இயல்பு, குற்றங்கிறதே விவேகத்துக்கு தண்டனை கொடுப்பது, இரக்கம் ஆகிய குணங்களை பேரரசர்களாக இருக்கக்கூடிய மன்னர்கள் தான் பெற்றுள்ளார்களே தவிர மற்றவா யாரும் பெற்றுள்ள மனிதர்கள் கிடையாது அப்படின்னு ஆணவத்தில் ராவணன். இன்றைய தினம் இந்த ராமாயணம் ஆரண்ய காண்டத்தில் சத்வாரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 40. மயா மிருக ரூப பரிகிரக நிர்பந்தகா, மாயமான் உருவம் எடுத்துக்கணும் நீ அப்படின்னுட்டு ரொம்பவும் வற்புறுத்தினானாம் ராவணன் மாரீச்சனை. 13வது ஸ்லோகம் வரை முடிந்தது. நாளை 14வது ஸ்லோகமானது சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.